வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் புதிய அமைச்சராக டிஆர்பி ராஜா இன்று பதவியேற்கிறார். ஆளுநர் ஆர்.என். ரவி பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் 72.67% வாக்குகள் பதிவு. தேர்தல் வன்முறை தொடர்பாக 12 வழக்குகள் பதிவு. கர்நாடகாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்துக் கணிப்புகளில் தகவல். ஹுண்டாய் நிறுவனத்துடன் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகிறது. பாகிஸ்தானில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதால் தொடரும் வன்முறை. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரின் 55வது லீக் போட்டியில் சென்னை அணி வெற்றி. டெல்லி அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சாலை மற்றும் பாலப்பணிகள் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மற்றும் பாலப்பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர், சாலைகளின் தரம் சிறப்பாக இருக்க வேண்டுமென மக்களிடம் எதிர்பார்ப்பு இருப்பது நியாயமானதே என தெரிவித்தார். தோண்டப்படும் சாலைகள் விரைந்து சரி செய்யப்பட வேண்டுமெனவும், சென்னை புறநகர் பகுதிகளில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டப்பணிகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இதனிடையே ஹுண்டாய் நிறுவனத்துடன் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகிறது. கடலூரில் நடைபெற்ற அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 807 பயனாளிகளுக்கு 50,17,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் கருத்துக்களை உள்வாங்கி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அதிக பலன் கிடைத்துள்ளதாக கூறினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 19 மின்வாரிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது மின்துறை ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் 1/12/2019 தேதியன்று பெறுகின்ற ஊதியத்தில் 6% ஊதிய உயர்வு வழங்குவது என்று உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த ஊதிய உயர்வின் மூலம் 75,978 பேர் பயன்பெறுவார்கள் என்றும், இந்த ஊதிய உயர்வு மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ஆண்டுக்கு 527 கோடியே 8 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் கரையோர பகுதிகளில் பேரிடர் மீட்பு மையங்கள் அமையவுள்ள இடத்தினை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சரை சந்தித்த மக்கள் அனுமந்தபுரம் கடையில் தரமற்ற அரிசி வழங்குவதாக புகார் அளித்தனர். இதனையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட கடைக்கு அமைச்சர் மெய்யநாதனும் மாவட்ட ஆட்சியரும் நேரில் சென்று ஆய்வு செய்து ஊழியரை எச்சரித்து தரமான அரிசி வழங்க அறிவுறுத்தினர். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய அமைச்சராக டிஆர்பி ராஜா இன்று பதவியேற்கிறார். பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் நீக்கப்பட்டு புதிய அமைச்சராக மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவர் இன்று பதவியேற்க உள்ளார். டிஆர்பி ராஜாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவிப் பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் என்ஜினின் பல்வேறு கட்ட சோதனைகள் நடந்து வருகிறது. முதன்முறையாக அந்த மையத்தில் செமி கிரையோஜெனிக் என்ஜினின் ஒருங்கிணைந்த இயந்திரம் பரிசோதிக்கப்பட்டது. இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையம் இந்திய தொழில்துறை பங்கேற்புடன் 2000 கிலோ நியூட்டன் உந்துவிசை கொண்ட செமி கிரையோஜெனிக் இயந்திரத்தை வடிவமைத்துள்ளது. நேற்று 15 மணி நேரம் நடத்தப்பட்ட சோதனை வெற்றியடைந்துள்ளது. இச்சோதனை இஸ்ரோவின் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் 19ஆம் தேதி 125வது மலர் கண்காட்சி துவங்குவதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ளதால் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான மலர் கண்காட்சி வரும் மே 19ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதையொட்டி அன்று நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
12ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் தேர்வுக்கு வராத மற்றும் தோல்வியடைந்த மாணவர்களை அந்தந்த பள்ளிகளுக்கு வரவழைத்து வரும் 15ஆம் தேதி முதல் சிறப்பு பயிற்சிகள் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் வரும் ஜூன் மாதம் நடைபெறும் உடனடி தேர்வில் பங்கேற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கலவரம் தொடர்பாக மணிப்பூரில் சிக்கி தவித்து வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த மாணவி முருகலட்சுமி தமிழக அரசின் உதவியால் பத்திரமாக சொந்த ஊர் வந்தடைந்தார். அவர் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எங்களோட யூனிவர்சிட்டியில இருந்து என்ன சொன்னாங்கன்னா, தேர்வுகள் ரத்து, நீங்க கிளம்பலாம், இங்க சுச்சுவேஷன் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஹெல்ப்லைன்ல இருந்து ஃபோன் பண்ணோம். சார், இந்த மாதிரி நாங்க இங்க ஒரு 5 பேர் இருக்கிறோம், எங்களை எப்படியாவது இங்க இருந்து மீட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனடியா அதற்குண்டான நடவடிக்கை எல்லாம் எடுத்து எங்களை உடனடியா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நான் முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெல்லையில் பற இசை கருவிகளுடன் அரசு பேருந்தில் ஏறிய கல்லூரி மாணவியை நடத்துனர் தகாத வார்த்தைகளால் திட்டி நடுவழியில் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி கலை நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த அந்த 1ஆம் ஆண்டு மாணவி நிகழ்ச்சி முடிந்து நெல்லையிலிருந்து மீண்டும் மதுரைக்கு சென்றபோது வண்ணாரப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டார். பின்னர் இசைக்கருவிகளுடன் அழுது கொண்டிருந்த மாணவியை அங்கு வந்த செய்தியாளர்கள் சுமார் அரை மணி நேர முயற்சிக்கு பிறகு வேறு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். சத்தியமங்கலம் அருகே தொப்பம்பாளையம் துணை மின் நிலையத்தில் கேங்மேனாக ஹரிராஜன் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவர் மின் பொறியாளர் தீபக்கிடம் 3 நாள் தொடர்ந்து பணி செய்ததாகவும் தனது அக்காவுக்கு ஆபரேஷன் என்பதால் மருத்துவமனைக்கு செல்ல விடுமுறை வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதற்கு இளநிலை மின் பொறியாளர் தீபக் லீவு எல்லாம் தர முடியாது என்றும் தான் சொல்லும்போதுதான் லீவ் எடுக்க வேண்டும் என மிரட்டும் வகையில் பேசியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. உக்கடம், டவுன்ஹால், ராமநாதபுரம், சிங்காநல்லூர், பீளமேடு, மசக்காளிப்பாளையம், காந்திபுரம் உட்பட பெரும்பாலான இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. பந்தய சாலையில் 4 மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது விழுந்தன. இதனால் கார்கள், கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியை அடுத்த ஜோகில்பட்டியைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி உலகின் மிக உயர சிகரமான எவரெஸ்டின் உச்சியை அடைய பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் 38 நாட்கள் பயணத்தை கடந்து 7150 மீட்டர் தூரம் ஏறி சாதனை படைத்துள்ளார். எவரெஸ்டிலிருந்து தனது அனுபவத்தை வீடியோ எடுத்து தந்தி தொலைக்காட்சிக்கு அனுப்பியுள்ளார். அம்பையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக அம்பை ஏஎஸ்பியாக இருந்த பல்வீர் சிங் உட்பட போலீசார் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிங்கம்பட்டியைச் சேர்ந்த சூர்யாவின் வீட்டிற்கு சென்று சிபிசிஐடி போலீசார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். பின்னர் அவரை கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சம்பவத்தை நடித்து காண்பிக்கச் செய்து வீடியோ பதிவு செய்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஓடையில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த சிறுவன் சரண் ராஜபாளையம் அருகே உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 5 சிறுவர்கள் ஓடையில் குளிக்க சென்றுள்ளனர். இதில் சரண் உள்ளிட்ட 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்தனர். பெத்தாசமுத்திரம் பகுதியில் முந்தி செல்ல முயன்ற கார் மீது மோதிய சுற்றுலா பேருந்து கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணித்த 15 பேர் காயமடைந்தனர். மேலும் காரில் பயணித்த 2 படுகாயமடைந்த நிலையில் மேலும் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் 72.67% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கர்நாடகாவில் 224 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 58,545 வாக்குச்சாவடிகளில் 72.67% வாக்காளர்கள் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். ஒரு சில இடங்களை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சில வாக்குச்சாவடிகளில் இயந்திரங்களில் ஏற்பட்ட திடீர் கோளாறுகள் உடனடியாக சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவுகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
தேர்தலின் போது இடையூறு ஏற்படுத்தியதாக 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே கர்நாடகாவில் தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு ராகுல்காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். அவர் தமது டுவிட்டர் பதிவில் மக்களுடன் கலந்துரையாடி கண்ணியமான முறையில் சிறப்பாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வளமான எதிர்காலத்திற்காக அதிகளவில் வாக்களித்த கர்நாடக மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலம் கொட்டாரக்கரை அரசு மருத்துவமனையில் போதைக்கு அடிமையான சந்தீப் என்பவரால் மருத்துவர் வந்தனாதாஸ் கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவருடைய உடலில் 11 கத்திக்குத்து காயங்கள் இருந்ததாக முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் வந்தனாதாஸின் படுகொலையை கண்டித்து கேரளாவில் இன்று மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் ராஷ்மி சிங் என்ற பாஜக பெண் பிரமுகரின் கணவரை சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ ராகேஷ் பிரதாப் சிங் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் நிலையம் அருகே நடைபெற்ற இம்மோதலின் போது இருவரையும் சமாதானப்படுத்த போலீசாரும் ஆதரவாளர்களும் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு கிடங்குகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பாபுநகர் பகுதியில் உள்ள ஒரு பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ மளமளவென அடுத்த கிடங்குகளுக்கு பரவியது. பட்டாசுகள் பயங்கரமாக வெடித்துச் சிதறின. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்க முயன்றனர். பட்டாசு தீ விபத்தால் அப்பகுதியே புகைமூட்டமாக காணப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். இங்கிலாந்தின் சாலிஸ்புரி பள்ளத்தாக்கு பகுதியில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் கடந்த 2 வாரங்களாக தீவிர பயிற்சியை மேற்கொண்டனர். ஐபிஎல் தொடரின் 55வது லீக் போட்டியில் டெல்லியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை தோற்கடித்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய டெல்லி அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தன. இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்கள் மட்டுமே டெல்லி எடுக்க சென்னை அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை அணியால் பொம்மன் மற்றும் பெள்ளி தம்பதியர் சேப்பாக்கம் மைதானத்தில் சிறப்பிக்கப்பட்டனர். டெல்லியுடனான போட்டி தொடங்குவதற்கு முன்பாக சிஎஸ்கே அணியின் உரிமையாளர் ரூபா குருநாத் மற்றும் சிஇஓ காசி விஸ்வநாதன் ஆகியோர் பொம்மன் பெள்ளி தம்பதியருக்கு இயக்குநர் கார்த்திக்கும் நினைவு பரிசுகளை வழங்கினர். யானைகள் நலனுக்காக முதுமலை புலிகள் காப்பக அறக்கட்டளைக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகைக்கான காசோலையை சென்னை அணி சார்பில் அவர்கள் வழங்கினர். சென்னையில் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக 8 பேரை போலீசார் கைது செய்தனர். சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் ஐபிஎல் கிரிக்கெட் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 14 டிக்கெட்டுகள், 18,800 ரூபாய் மற்றும் 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாகிஸ்தானில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆதரவாளர்களின் போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. பிஷாவர் நகரில் உள்ள ரேடியோ அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. இதேபோல இஸ்லாமாபாத், கராச்சி உள்ளிட்ட பல நகரங்களில் வன்முறை சம்பவங்கள் தொடர்வதால் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது. வன்முறை சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எச்சரித்துள்ளார். இங்கிலாந்தில் 67வது ஈரோவிஷன் சாங் கான்டெஸ்டுக்கான இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதையொட்டி லிவர்பூல் நகரில் பல நாடுகளைச் சேர்ந்த பாடகர்கள் மற்றும் பாடகிகள் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பிரேசிலின் பிரபல ராக் இசை பாடகி ரிடா லீ ஜோன்ஸ் மறைவுக்கு அவரது ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ஷாவ் நகரில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செய்தனர். பல பாடல்களை பாடியுள்ள ரிடா லீயின் ஆல்பங்கள் பல கோடி விற்று சாதனை படைத்துள்ளன. இத்தாலியில் நடைபெற்ற ஜீரோ ஸ்டேஜ் 5 சைக்கிள் ரேஸ் போட்டியில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கார்டன் குரோவ்ஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். 171 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இப்போட்டியில் மழை குறுக்கிட்டதால் சைக்கிள் வீரர்கள் பலர் சாலையில் வழுக்கி விழுந்தனர். ஆனாலும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் புதிய அமைச்சராக டிஆர்பி ராஜா இன்று பதவியேற்கிறார். ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்.
கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் 72.67% வாக்குகள் பதிவு. தேர்தல் வன்முறை தொடர்பாக 12 வழக்குகள் பதிவு. கர்நாடகாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தகவல். ஹுண்டாய் நிறுவனத்துடன் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகிறது. பாகிஸ்தானில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதால் தொடரும் வன்முறை. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரின் 55வது லீக் போட்டியில் சென்னை அணி வெற்றி. டெல்லி அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.